சூரத்துல் காஃபிரூன். இது மக்காவில் இறங்கியது என்றும் மதீனாவில் இறங்கியது என்றும் இரு கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த அத்தியாயம் எப்பொழுது இறக்கப்பட்டது என்றால், குறைஷிகளுடைய காஃபிர்களுடைய ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தார்கள். வந்து அவர்கள் சொன்னார்கள், நமக்கு மத்தியில் ஒரு சமரசம் ஏற்படுத்திக் கொள்வோம். ஒரு வருடம் உங்களுடைய இறைவனை நாம் எல்லோரும் சேர்ந்து வணங்குவோம். அதாவது அல்லாஹ்வை நீங்களும் வணங்குங்க, நாங்களும் வணங்குறோம். மறு வருடம் எங்களுடைய கடவுளை நீங்களும் வணங்குங்க, நாங்களும் வணங்குகிறோம். இப்படி நாம் இருவரும் சமரசம் செய்து கொண்டு ஒரு வருடம் உங்களுடைய கடவுளையும் ஒரு வருடம் எங்களுடைய கடவுள்களையும் வணங்கிக் கொள்வோம் என்று காபிர்களுடைய குறைஷிகளுடைய காபிர்களுடைய ஒரு கூட்டம் வந்து சொன்னபோது அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்தை இறக்கினான். இப்போ இந்த அர்த்தத்தை பார்ப்போம். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ காஃபிர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குகின்ற ஒன்றை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, நான் எதை வணங்குகிறேனோ அதை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்குகின்ற ஒன்றை ஒருபோதும் நான் வணங்கக்கூடியவனாக இல்லை. வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, நான் வணங்கக்கூடிய ஒன்றை நீங்களும் வணங்கக்கூடியவர்களாக ஒருபோதும் இல்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று நபியை நீங்கள் கூறுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ தஃப்சீரை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வே சொல்கிறான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ காஃபிர்களே. அப்போ அவர்கள் பின்னாடி இஸ்லாம் ஆகிட்ட அந்த வார்த்தை பொருந்தாதே என்றால், யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறானோ அந்த கூட்டத்தார்கள் யாரும் முஸ்லீம் ஆக மாட்டார்கள், இஸ்லாத்திற்குள் வரமாட்டார்கள் என்பது அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய இல்முல கட்டுப்பட்டது. அதனால் அல்லாஹ்வே நேரடியாக அவர்களை காஃபிர்கள் என்றே அழைக்கிறான். லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குகின்ற ஒன்றை நான் வணங்க மாட்டேன் என்பது ஃபில் ஹால், இப்பொழுதும் இந்த சமயத்திலும் நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் ஃபில் ஹால், இப்பொழுது இன்றைய நிலையில். வலா அன ஆபிதும் மா அபத்தும், இனி வரக்கூடிய காலங்களிலும் நான் வணங்க மாட்டேன். நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை இனி வரக்கூடிய காலங்களில், அது இஸ்திக்பால், அறவே வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, அதே போல வருங்காலத்திலே நான் வணங்கக்கூடிய ஒன்றை நீங்களும் வணங்கப் போவதில்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களோடு, என்னுடைய மார்க்கம் என்னோடு என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும்படியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த அத்தியாயம் எப்போ இறக்கப்படுகிறது அப்படின்னா, கிட்டத்தட்ட போர், அதாவது போர் அவர்கள் மீது அறிவிப்பதற்கு முன்னால், போர் நடப்பதற்கு முன்னால், அதுக்கு பிறகுதான் போருடைய ஆயத்துகள் இறங்கியது. அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள் என்ற வசனங்கள் எல்லாம் இறங்கியது. அப்போ போருடைய வசனங்கள் இறக்கப்படுவதற்கு முன்னால் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது. அப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அசைக்க முடியாத மார்க்கம். யாரும் இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு வருஷம் உங்கள் கடவுளை வணங்குறோம் அப்படின்னு வர வேண்டிய அளவுக்கு இது பலகீனமான மார்க்கம் அல்ல. என்றைக்குமே இது தனித்துவம் நிறைந்த ஒரு மார்க்கம். என்றைக்குமே இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாது. அது குறிப்பாக ஷிர்க்குங்கிற வாடையே இருக்கக்கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பம். இபாதத் என்பது இஹ்லாஸான முறையில் அவனை மட்டுமே வணங்க வேண்டும். எந்த கட்டத்திலேயும் இணை வைக்குதல்ங்கிற ஷிர்க்கு கலக்கவே கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து அதைத்தான் எதிர்பார்க்கிறான். ஆனால் இந்த காஃபிர்களுடைய கூட்டம் எப்படி ஒரு தந்திரமாக பேசினாங்களோ, இதே மாதிரி இந்த மார்க்கத்தை குலைப்பதற்கு நிறைய சதித்திட்டங்கள் நடந்தது. பொதுவாக அந்த மார்க்கத்தை புரிஞ்சுக்கணும்னா, இந்த மார்க்கத்தை எப்படியாவது ஒரு குழப்பம் பண்ணி ஒரு பலகீனப்படுத்தணும் நிறைய முயற்சி அன்றைக்கு நடந்துச்சு. அதாவது ஒரு பக்கம் முனாஃபிக்குகள்,
இஸ்லாத்துக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் வெளியே பார்த்தா முனாஃபிக்கா நிறைய வேலை பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்கன்னு சொன்னால், பள்ளியாசலே ஒன்று தனியாக கட்டினாங்க. நம்ம சதித்திட்டம் தீட்டுகிறோம், நிறைய தந்திரங்கள்லாம் என்ன செய்கிறோம், பேசிக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஆனால் நமக்குன்னு ஒரு பள்ளியை கட்டிடணும்னு சொல்லிட்டு ஒரு தனி பள்ளியை முனாஃபிக்கள் அந்த நேரத்தில் கட்டினாங்க. கட்டிட்டு திறக்கூடாது, யாரை கூப்பிடுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கூப்பிட்டாங்க. யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் பள்ளியாசை கட்டியிருக்கிறோம் வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகிய மனம் அவங்க என்ன செஞ்சாங்க, சரி பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளி, நம்ம போகணும்னு சொல்லு. அவர்கள் நாடுகிற போது அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினான், நபியே நீங்கள் அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டாம், அது பள்ளி அல்ல, அது மஸ்ஜிதே திரார். அல்லாஹ் தஆலா அந்த பள்ளிக்கு பேர் என்ன சொல்றான், மஸ்ஜிதே திரார், குர்ஆன்ல வரும். அது முஸ்லீம்களுக்கு இடையூறை தரக்கூடிய ஒரு பள்ளிவாசல். பொதுவாக சில இடங்களில் தர்ம சங்கடம் தான், என்னென்னா அந்த பள்ளியாசலில் தொழுகை நடக்கும், இங்கிட்டு பார்த்தா பயான் நடக்கும், ஏதாவது ஒரு டிஸ்டர்பெல்லாம் இருக்கும். அப்போ இந்த முனாஃபிக்குகள் அந்த மாதிரி ஒரு பள்ளியை கட்டுறாங்க. அதை தான் எல்லாம் பேர் வைக்கிறான் மஸ்ஜிதே திரார், இடையூறு தரக்கூடிய, முஸ்லீம்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை திறப்புகளாக நீங்கள் போக வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தடை விதித்தான். இது மாதிரி முனாஃபிக்குகள் ஒரு பக்கம் இந்த மாதிரி சதித்திட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூதர்கள், அவர்கள் எப்படியெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? யூதர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அந்த குர்ஆனுடைய கல்வியை கொடுத்தாங்க. ஆச்சரியம், என்ன குர்ஆனுடைய கல்வியை யூதர்கள் கொடுக்குறாங்கன்னா, அந்த கூட்டத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாரும் குர்ஆனை கற்றுக்கிட்டு வெளியே எப்படி சொல்லுவாங்கன்னா, பாருங்க குர்ஆனில் எப்படிலாம் பேசப்படுது, அதை அப்படியே திருத்தி பேசுறது, இது எப்படிலாம் பேசப்படுது, எப்படி அல்லாஹ் தவறாக பேசுகிறான் பாருங்க அப்படின்னு குழப்பம் பண்ணான். இப்படி எல்லா வகையிலையும் ஒரு பக்கம் யூதர்கள், இன்னொரு பக்கம் நஸ்ரானிகள். ரோமாபுரியில் எப்படியாவது இஸ்லாத்தை ஒரு பலகீனப்படுத்தணும்னு ஒரு ஆலோசனை நடக்குது. அப்போ ரோமாபுரிய மன்னன் சொன்னால், சரி நம்முடைய பாதிரியார்கள் இருக்காங்க இல்லையா, அறிஞர்கள், அந்த கல்வி கற்றவங்க, இஞ்சில் வேதத்தை கற்றவங்க, அவங்கள எல்லாம் நம்ம ஒன்று கூட்டி இந்த மக்காவிலிருந்து சில அறிஞர்களை அழைத்து, அதே போல் அன்றைய அரபு நகரத்தினுடைய மக்களை, முஸ்லீம்களுடைய தலைவர்களை அழைத்து ஒரு விவாதம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமாபுரிய மன்னன் என்ன செய்கிறான், அழைப்பு கொடுக்கலாம். இப்போ அழைப்பு கொடுக்கும்போது அன்றைய காலத்தில் இருந்த மன்னர்கள் யார் அனுப்புறது அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணும்போது, முஹம்மது இமாம் அபூபக்கர் பாக்கிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாரும் சொன்னாங்க. இமாம் அபூபக்கர் பாக்கிலானி ரொம்ப திறமையானவங்க, விவாதத்தில் ரொம்ப திறமையானவங்க, அவங்க முடிவு செய்யப்பட்டாங்க. இப்போ ரோமா நாட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே வர்றதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குதுன்னா, மன்னர் சொல்கிறான், அந்த ரோமாபுரி மன்னன், கிறிஸ்துவ மன்னன், அவனுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, யார் அவனிடத்துல வந்தாலும் குனிஞ்சுதான் வரணும், இது குனியணும் அவனுடைய பழக்கம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குனிய மாட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை சொன்னால் சலாம் சொல்லும்போது குனியலாமா அப்படின்னா, நம்ம சில பேர் என்ன செய்வோம், வாயில் எல்லாருமே அந்த பழக்கம், சில நேரத்தில் வாயில் சொல்ல மாட்டோம் அஸ்லாம் அப்படிம்போம். அப்போ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் குனிகிறது இருக்கு இல்லையா, அந்த குனிஞ்சி சலாம் சொல்லலாமா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கும்போது பெருமானார் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் குனியக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்போ வார்த்தைகளால் தான் சலாம் சொல்லணுமே தவிர குனியவும் கூடாது, சமைக்க கூட செய்யாது. ஆனால் பக்கத்து தெருவில் போகிற அந்த ரோட்டில் மாறி போகிறாரு, நம்ம இந்த ரோட்டில் போகிறோம், இப்படி கையை காட்டலாமே தவிர பக்கத்தில் போகும்போது வெறும் இப்படி கையை காட்டுறது சலாமாக ஆகாது, அது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறது தான் சலாமாகும். சரி, இப்போ இவன் என்ன திட்டம் திட்டுறான் அப்படின்னா, இந்த மன்னன் இப்போ அபூபக்கர் பாக்கிலானி வர்றாரு, கண்டிப்பாக இருந்தாலும் நமக்கு குனிய மாட்டார், ஆனால் குனிய வைக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையினுடைய எல்லா கதையும் போட்டுட்டு ஒரு சிறிய வாசலை மட்டும் திறந்து வைக்கிறார். அந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல்னா, அபூபக்கர் பாக்கிலானி வரும்போதே குனிஞ்சு உள்ள நுழையும். அந்த காலத்து வீடுகள்லாம் குனிஞ்சு தான் உள்ளே போவாங்க. அந்த மாதிரி வாசலை சின்னதாக ஆக்கி அவர் வரும்போதே நான் நேராக உட்காந்துருப்பேன் அரியாசனையில், அவர் வரும்போதே இப்படி குனியணும் அப்படின்னு எல்லாம் அவன் திட்டம் போட்டாச்சு. இப்போ நேராக அபூபக்கர் பாக்கிலானி வர்றாங்க. வந்தவொடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, வாசலை நிறைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு, குறுகிய வாசல் இருக்கு அப்படின்னு உடனே அந்த தரவாசல் வரைக்கும் வந்தாங்க. வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதுகு காட்டிட்டாங்க, இப்படி பின்னாடியே போயிட்டாங்க. உள்ள எப்படி போறாங்க, முன்னாடி குனிஞ்சு போகாம பின்னாடியே குனிஞ்சு. அப்படின்னா என்னது, இந்த பித்தட்டு தான் அவன் பக்கம் தெரியுது. இதே அவனுக்கு ரொம்ப கடுமையான அசிங்கமாகவும் ஒரு வெட்கமாகவும் போச்சு மன்னனுக்கு. அதோட இவங்க உள்ள போனவொன்னு கேட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, யார இந்த பாதிரியார்களாக இருக்கின்ற அறிஞர்களை பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, உங்களுடைய மனைவி மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா. உடனே மன்னனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. அவன் சொன்னான், ரோமாபுரி மன்னன்,
எங்களுடைய பாதிரிமார்கள் எங்களுடைய அறிஞர்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள் என்று தெரியாத அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்கான்னு வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னோடனே அபூபக்கர் பாக்கிலானவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய அறிஞர்கள் நிக்கா முடிக்க மாட்டாங்க, ஆனால் உங்களுடைய கடவுளுக்கு மட்டும் நீங்கள் நிக்கா முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதாவது அவர்கள் மரியம்மை கிட்டத்தட்ட அவர்கள் தாயாக ஆக்கி அவர்கள் அதாவது அவங்களுடைய கடவுளை வந்து திருமணம் ஆனவராகத்தான் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய கடவுளுக்கு கூட திருமணம் முடிச்சு வைக்கிறீங்க, இதுக்கு அவன் பதில் சொல்ல முடியாது. அடுத்த கேள்வி வருது என்ன அப்படின்னா, அப்புறம் ரோமாபுரி மன்னன் விவாதத்தை ஆரம்பிக்கிறான். அவன் கேட்டான், அந்த அறிஞர்கள்லாம் கேட்டாங்க, உங்களுடைய நபி வந்து போரில் தோல்வி அடைகிறாரு, நபின்னு சொல்கிறீங்க, நபின்னா எப்பவுமே வெற்றியை தானே சந்திக்கணும், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, நிறைய போர்களில் தோற்று போயிட்டாரு, உஹதுலாம் தோற்று போயிட்டாரு அப்படின்னோடனே உடனே அபூபக்கர் இதில் வந்து அவங்க வந்து நேரடியாக போய் சொல்லக்கூடாது, வாயடைக்கிற பதில்னு ஒன்று இருக்கும், அதை தான் கையாளுறாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, உங்களுடைய கடவுள் சிலுவையில் அறையப்படும் போது எங்களுடைய முகமது போரில் தோற்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அதான் நீங்கள் யாரை கடவுள் என்று சொல்கிறீர்களோ, நாங்கள் எங்கள் முகமது கடவுள்னே சொல்ல, அவர் மனிதர் தான், அவர் போரில் தோற்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் யாரை கடவுளாக நீங்கள் இயேசுவாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ, அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரே அப்படின்னா வாயடைத்து போயிருக்காங்க. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இது மாதிரி நிறைய சதி திட்டங்கள் அதே மாதிரி தான் குரானில் கையை வச்சாங்க. குரான் மாதிரி இன்னொரு குரானை உருவாக்க முயற்சி பண்ணாங்க, ஆனால் முடியலை. அடுத்து எங்கே கை வச்சாங்கன்னா ஹதீஸில் கை வச்சுட்டாங்க. யூதர்களும் நஸ்ரானியும் ஹதீஸில் கை வச்சதுடைய விளைவு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத நிறைய ஹதீஸ்களை விட்டுட்டாங்க. அதைத்தான் இமாம்கள், பின்னால் வந்த இமாம்கள் பிரித்து லைஃபு மௌதுஉ இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அப்படின்னு தனியாக பிரித்தாங்க. சஹீஹான ஹதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எல்லாம் தெளிவான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த யூதர்களுடைய கையாடல் நிறைய ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள், அது மாதிரி நிறைய எட்டுக்கட்டான ஹதீஸ்கள் தான் இன்றைக்கி வாட்ஸ்அப்பெல்லாம் பரவுது. இப்போ அதாவது இத்தனை நாளை பார்த்தால் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கிற மாதிரி, இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் என்ற ஹதீஸ்கள் எல்லாம் அதாவது சில ஹதீஸ்லாம் இட்டுக்கட்டப்பது. ஒருத்தர் வந்து இந்த என்னது சொரக்காய் வைப்பார், அவர் என்ன சொல்வார், யார் சொரக்காவை சாப்பிடுவாரோ அவர் சொர்க்கம் போவார். அப்போ சலதாசர்கள் இந்த சொரக்காயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அவருடைய வியாபாரத்துக்கு என்ன பண்ணார், சொரக்காவை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் போவார்கள். இப்படி நிறைய ஹதீஸ்களை அன்றைய காலத்தில் யூதர்கள் இட்டுக்கட்டி விட்டாங்க. அதுதான் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று பாவே இருக்கிறது. அப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, இதே மாதிரி தான் இந்த குறைஷியருடைய காபிர்கள் வந்து, யார் ரசூலுல்லாஹ் முஹம்மது அவர்களே, ஒரு வருஷம் நாங்கள் எங்களுடைய கடவுளை நாங்களும் வணங்குறோம், நீங்களும் வணங்குங்க, அடுத்த வருஷம் உங்கள் கடவுளை நாங்களும் வணங்குறோம், நீங்களும் வணங்குங்க அப்படின்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், எந்த காலத்திலையும் இணை வைக்க மாட்டேன் என்பதை தெளிவாக சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த அத்தியாயத்துடைய சிறப்பு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதாவது சுபுகுடைய முன் சுன்னத் 2 ரக்காத் தொழும்போது ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் குலியாய்கள் காப்புறோம், 2வது ரக்காத்தில் குல் அல்லாஹ் சொல்கிறான். இது சுன்னத்து, இது பெருமானார் அவர்கள் கடைபிடித்த ஒன்று. இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி வித்ருவாஜிபுரையும் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலியாய்கள் காப்புறோம் ஓதிருக்கிறாங்க, குல் அல்லாஹ் ஓதிருக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமானது தவாஃப் செய்யும் போது, தவாஃப் முடிச்ச உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபத்தஹது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, நீங்கள் மகாம இப்ராஹிம்ல தொழுதுங்கள் அப்படின்னு 2 ரக்காத். இப்போ மகாம இப்ராஹிம் தான் தொழுக முடியாது, ஏன்னா எல்லாரும் தவாஃப் செஞ்சுட்டு போது எங்கே கிடைக்குதோ அங்கே தொழுவாங்க. அப்போ அந்த 2 ரக்காத்திலையும் முதலில் குலியாய்கள் காப்பிரும், 2வது குல் அல்லாஹ் சூரா ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பரக்கத்துகளையும் கொடுத்து குர்ஆனை முழுமையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.